கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். தலைவணங்கி ஜெபம் செய்ய. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை உங்களுக்கு ஆசீர்வதியும், நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை ரட்சிக்கும்படியாக, இந்த ரட்சிப்பின் வேலைக்காக, ரட்சிப்பின் கிரியைக்காக இந்த உலகத்திலே வந்தார். அதை நினைவுகூறும் வண்ணமாக தான் இந்த லெந்து நாட்கள் எல்லாம் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் சிறப்பு வாய்ந்ததாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள் அனைத்தும் அவர் பிறப்பதற்கு ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசன வார்த்தைகளாக சொல்லப்பட்டது. ஆகவேதான் அந்த திருச்சபையின் ஒழுங்கின்படி அந்த 40 நாட்களிலே அங்கே அவர் சிலுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும். தீர்க்க தரிசன அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்படுவதற்கு அந்த பஸ்கா ஆசரிப்புக்கு முன்பதாக அந்த குருத்தோலை பவனியாக செல்லுகிற ஒரு காட்சி, அதுவும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒன்று. ஆதாரமாக நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இது சகரியா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட ஒன்று. ஆகவே அதைதான் அங்கே பார்க்கின்றோம். அப்ப அதை இன்றைக்கு ஒரு நினைவு கூறுதலாக குருத்தோலை பண்டிகையை திருச்சபைகள் கொண்டாடுகிறார்கள். அந்த பஸ்கா ஆசரிப்பு நாட்களிலே லட்சக்கணக்கான மக்கள், எப்படி இந்த கும்பமேளா அதில் மக்கள் கூடுகிறார்களோ அதுபோல அங்கே பல லட்சங்கள் கூடுவார்கள். அந்த இடத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே லாசரு என்கிற ஒரு வாலிபனை அவர் உயிரோடு எழுப்புகிறார். உயிரோடு எழுப்பி அவர் அந்த இடத்திற்கு வருகிறபடியினாலே எல்லா ஜனங்களும் அவரை உற்சாகமாக பார்க்கின்றார்கள். அந்த வேத வாக்கியம், சகரியாவிலே சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அங்கே இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், அதை தான் இங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் அங்கே வரும்போது ஒலிவமலைக்கு அருகான பெத்பேக்கு வந்தபோது சீஷர்களுடைய 2 பேரை சொல்லுகிறார். அந்த கழுதை அவிழ்த்து விட்டு இது சொல்லுங்கள், இது ராஜாவுக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற ஒரு கருத்தோடு அங்கே இடத்துக்கு செல்லுகிறார்கள். அப்ப அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக நடைபெறுகின்ற ஒன்று, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். அந்த நாட்களிலே ராஜாக்கள் பல்வேறு நிறமுடைய அந்த குதிரைகளிலே அவர்கள் செல்வார்கள். பல்வேறு நிறங்களுடைய, ஒவ்வொரு நிறங்களுடைய குதிரைகளாக அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் பல நிறங்கள், போருக்கு செல்லும்போது ஒரு நிறங்கள் இருக்கும், சமாதானத்துக்காக செல்லும்போது வெள்ளை நிற குதிரைகளில் அவர்கள் என்ன செய்வார்கள், போவார்கள். இங்கே ஆண்டவர் அதை தான் அங்கே சொல்லுகிறார், கோவேறு கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அவர் ராஜா, ஏனென்றால் அவர் யூதருக்கு ராஜா. அந்த ராஜாதி ராஜாவாகிய அவர் வரப்போகிற ராஜா, நீதியின் ராஜா, அவர் நம்மை இருக்கிற நியாயாதிபதியாக வரப்போகிற ராஜா. ஆகவே அவர் அங்கே வருகிறார். அந்த இடத்துக்குள்ளாக பவனிக்கு அங்கே வருகிறார். அந்த மக்கள் எல்லாம் எதிர்கொள்கிறார்கள். எதிர்கொள்ளி ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். இடங்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகிறது, சும்மா யுகம் என்றெல்லாம் இல்லை. அதே தான் அந்த 21ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லும் பொழுது, எருசலேமுக்கு சமீபமாய் ஒலிவமலைக்கு அருகான பெத்பேக்கு வந்தபோது
இயேசு அங்கே என்ன அந்த இடங்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகிறது. அப்ப அங்க எருசலேமுக்கு அந்த இடத்துக்கு அவர் வருகிறார். அப்ப அவர் எப்படி வருகிறார்? சாந்த குணம் உள்ளவராக. முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாந்த குணம் உள்ளவராக. அவர் எந்த நோக்கத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ, எதை கற்பிக்கும்படியாக வந்தாரோ, எதை நிறைவேற்றும்படியாக வந்தாரோ, ஆகவே அவர் உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கியவர், நியாயாதிபதியாக வரப்போகிறவர். அப்ப எல்லளவும் அவர் ராஜா என்பதை காண்பிக்காமல் அவர் முற்றிலும் தன்னை தாழ்த்துகிற ஒரு நிலை. அதை தான் அங்கே சொல்லுகிறார், உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவராய். அப்ப அவர் சாந்தத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் மத்தியிலே இன்றைக்கு அநேக ஊழியராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், சாந்த குணங்கள் என்பது இல்லை. நீ யார், நான் யார் என்கிற போட்டா போட்டி ஒரு மனப்பான்மை. கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகள் பெற்றோராக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், திருச்சபைகளிலே போதகர், நிர்வாகங்கள், இவ்விதமாக இருக்கும்போது சாந்த குணத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாந்த குணத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் முதலாவது நீங்கள் பார்க்கும்போது சாந்த குணம் உள்ளவராக அவர் வருகிறார். அதைதான் இந்த வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே குருத்தோலை பவனியாக திருச்சபைகள் எல்லாம் அவர்கள் கொண்டாட இருக்கின்றார்கள். அன்றைக்கு அந்த ஜனங்கள் எவ்விதமாக மரக்கிளைகளையும் குருத்தோலைகளையும் பிடித்து ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்களோ அவ்விதமாக ஒரு ஆர்ப்பரிக்கின்ற ஒரு வேலை. அப்ப அந்த இடத்திலே அவர் சாந்த குணம் உள்ளவராக, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாந்த குணம் உள்ளவராக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளாக, உறவுகளுக்குள்ளாக, வாழுகின்ற பகுதி, வேலை பார்க்கின்ற இடங்கள், தொழில் செய்கிற இடங்கள். அப்போ அதிலே சாந்த, நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. நான் ராஜாப்பா, நான் உலகத்தை படைத்தவன், நான் தான் உலகத்தை என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். நான் யார் தெரியுமான்லாம் இல்லை. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சிலுவை, அதுதான் அங்கே சாந்த குணம். நீங்கள் மத்திய 11ஆம் அதிகாரம் 29 நமக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த மத்திய 11ஆம் அதிகாரம் 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க அந்த நுகம், நீங்க மாடு, வண்டி மாடு வைத்திருப்பவர்களுக்கு தெரியும். நான் சிறுவனாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன். வண்டியில ஃபுல்லா ராத்திரி லோடு ஏற்றுவாங்க, மார்க்கெட்டுக்குரிய முருங்கையோ என்னென்ன உண்டோ எல்லாம் ஏற்றி அந்த இதுல பஞ்சு மத்த மாதிரி வைக்கல வச்சு கோணியில அந்த நுகம் அந்த இதுல மாடு பூட்டப்பட்ட பிறகு அதுல அந்த வண்டி ஓட்டுறவங்க நல்ல தலைவலி எல்லாம் மூடிட்டு அதுல ஏறி படுப்பாங்க. நாங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் கேட்பேன், என்ன தாத்தா எல்லாம் படுக்கிறீங்க, வண்டி அதெல்லாம் போகண்டா, தூத்துக்குடிக்கு அது பாடு போயிடும் அப்படின்னு. அங்கேருந்து போய் புதுக்கோட்டையிலேருந்து அப்போ எவ்வளோ அது திருநெல்வேலி போகிற பெரிய நெடுஞ்சாலை ஆகிடும். அவர் நல்லா மூடி பெட்ஷீட் போட்டு மூடி நல்ல வண்டியில் ஏறி படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மட்டும் படுத்துருவார். நாங்கள் கேட்போம், அது எப்படி அப்படின்னு. அதெல்லாம் போகும்பா, அதுக்கு பயிற்சி கற்றாதான் நாங்கள் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். 2 மாடுகள் அந்த எஜமானுக்குரிய அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அது கற்றுக்கொள்கிறது. சிறு கிராமத்திலேருந்து அந்த தெருக்களோடி போய் ரோட்டுக்கு சென்று புதுக்கோட்டை, அப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போகுது. எவ்வளவோ லாரிகள் வரும், பஸ் வரும், அதை பற்றி இல்லை. இவர் வண்டி ஓட்டுறவர் அவர் பாட்டு என்ன பண்ணுறாரு, படுத்துடுறாரு. கரெக்டாக மார்க்கெட்டில் போய் தான் அது என்ன பண்ணுது, நிற்குது. அப்போ இயேசு கிறிஸ்து, நாம் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள். அப்ப அதை தான் அங்கே சொல்லுகிறார், அவர் சாந்த குணம் உள்ளவராக அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இயேசுவின் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 40 நாட்கள் 40 நாட்கள் எத்தனை பிரசங்களுடைய போதகர்களாக இருக்கலாம், விசேஷித்த
செய்தியாளர்களாக இருக்கலாம், இன்னும் பரிசுத்தவார கூட்டம், எத்தனை கூட்டங்கள், எத்தனை செய்திகள், பாடல்கள், வசனங்கள். அப்ப அந்த மனத்தாழ்மையும் சாந்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது கற்றுக்கொள்ளாத இடங்களிலே தான் குழப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நீதிமன்றங்கள் செல்வது இவ்விதமாகலாம் காணப்படுகிறது. அப்போ சாந்த குணமுள்ளவராக அவர் வந்தார். அந்த குருத்தோலை அதை ஏற்றுக்கொண்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் நமக்கு சாந்த குணமுள்ளவராக வந்தவர். நீங்கள் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் அங்கே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1, உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல, கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அந்த 2 கொரிந்தியர் 10:1 தெளிவாக அவர் சொல்கிறார் பாருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் எதை கொண்டு சொல்லு, கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லு. இன்றைக்கு போதகர்களாக இருக்கிற நாமானும் சரி, மூப்பர்கள், விசுவாசிகள், பணியாற்றுகிறவர்கள், மேலான அதிகாரமுடையவர்கள், அப்போ இந்த வசனம் அந்த 2 கொரிந்தியர் 10:1 படி உங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே, எந்த இடத்திலே நீங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு அனைவருக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். அவ்விதமாக நீங்கள் நிர்வாகத்தை நடத்த வேண்டும். ஆசிரியராக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு அதிகாரியாக இருக்கலாம், கம்பெனி மேலாளர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், சொந்த தொழில் கம்பெனி நடத்துகிறவர்களாக இருக்கலாம். அப்ப அந்த 2 கொரிந்தியர் 10:1 படி பவுல் சொல்லுகிறார். ஆகவே நாம் வேலை பார்க்கிற இடங்களில் தாழ்மையோடு, அதே நேரத்தில் கண்டிப்போடு, கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் கொண்டு புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவராக வந்தார். அப்ப அந்த சாந்த குணத்தோடு நாம் இருப்போம் என்றால் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 26 சொல்லும்போது, சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், டென்ஷன் இருக்காது. அப்ப அதை எப்படி செய்ய, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனையோடு நீங்கள் சொல்லும்போது சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சிலர் சாப்பிடும்போது வேத்து விறுவிறுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதுதான் நாங்கள் சொல்ல, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 37:11 சொல்லுகிறார். சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அப்போ நீங்கள் ஆண்டவர் இந்த குருத்தோலை பவனியின் மூலமாக, இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த குருத்தோலை பண்டிகையின் மூலமாக அவர் சாந்த குணம் உள்ளவராய் அவர் வந்தார். இன்னைக்கு அந்த சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பண்டிகையை கொண்டாடுகிற நாம், குருத்தோலையை கையிலே ஏந்தி பவனி செல்லுகிற நாம், குருத்தோலை பண்டிகை உற்சாகத்தோடு கொண்டாடுகிற நாம் சாந்த குணம் உள்ளவர்கள். புசித்து பூமியை திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். அந்த சாந்த குணம் இல்லை என்றால் டென்ஷன், வேதனை, கஷ்டம், கண்ணீர், பாடுகள், உபத்திரவங்கள். அப்போ சாந்த குணம், அவர் சாந்த குணம் உள்ளவராய் வந்தார். இந்த குருத்தோலை பண்டிகை கொண்டாட போகிற நாம், இந்த குருத்தோலை பண்டிகை தினத்திலே மகிழ்ச்சியை கொண்டாடுகிற நீங்கள், அவர் சாந்த குணம் உள்ளவராய் வந்தார். சாந்த குணம் உள்ளவராய் வந்தார். அந்த தேவாதி தேவன் இரட்சகர் இயேசு கிறிஸ்து, அந்த சாந்த குணத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 147:6 சொல்லுகிறார். சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சங்கீதம் 147:6 சொல்லுகிறார், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அப்போ உங்கள் சாந்த குணம் தெரிஞ்சிருக்கணும், சாந்த குணமாக இருக்க வேண்டும். குருத்தொழில்களை பிடித்து ஓசனா ஓசனா என்று சொல்லி இந்த பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 149:4 சொல்லும்போது, சங்கீதம் 149:4
கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அப்ப சாந்த குணம் உள்ளவராய் அந்த நீங்கள் மத்திய 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த அவர் சாந்த குணமுள்ளவராய் வந்து தன்னை தெரியப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். அவர் அந்த சாந்த குணத்தை காண்பிக்கிறார். அப்ப அதான் அங்கே முக்கியம். இன்றைக்கு உங்களுடைய சாந்த குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்ப அவர் சுதந்திரிக்கும்படியான கிருபையை செய்கிறார், திருப்தி அடையும்படியான கிருபை அலங்கரிக்கிறார், ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். நீங்கள் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 19 நம்முடைய சாந்த குணத்தை யார் இடத்திலே காண்பிக்க வேண்டும்? நம்முடைய குடும்பத்திலே, கணவன் மனைவியின் இடத்திலே, மனைவி கணவன் இடத்திலே, பிள்ளைகள் இடத்திலே. அப்ப அங்கே ஏசாயா 29:19 சொல்லுகிறார், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்குள் கழிவுறுவார்கள். அப்போ சிறுமியானவர்களுக்குள்ளாக உங்கள் சாந்த குணத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும். எளிமையானவர்களிடத்திலே உங்கள் சாந்த குணத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும். எந்த இடத்திலே சாந்த குணத்தை காண்பிக்க முடியுமோ அங்கெல்லாம் நம்முடைய சாந்த குணத்தை நீங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே தான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லும்போது சொன்னார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அப்ப நீங்கள் அவர் இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் வருகிறார், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இந்த சீயோனுக்கு போய் சொல் அங்கே சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக அவர் அங்கே கழுதையின் மேல் ஏறி வருகிறார். அங்கே அவர் சாந்த குணம் உள்ளவராக. அப்ப அந்த சாந்த குணம் இன்றைக்கு குருத்தோலை பண்டிகை கொண்டாட போகிற நாம், குருத்தோலை பண்டிகையில ஓசனா என்று சொல்லி மகிழ்ந்து கலிகூறுகிற நாம், அப்ப அந்த நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அந்த சாந்த குணத்தினாலே ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மகிழ்ச்சி அடைவார்கள். சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரைமட்டும் அவர் தாழ்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு இந்த குருத்தோலை பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார். உன்னிடத்திலே வருகிறார், உங்கள் ஒவ்வொருவரிடத்திலே வருகிறார். திருச்சபையில் இடத்திலே, தேவனுடைய பிள்ளைகள் இடத்திலே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்திலே, உங்கள் குடும்பத்தில் அவர் சாந்த குணம் உள்ளவராய் வருகிறார். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்டவராக வருகிறார்? சமாதானம் உள்ளவராக வருகிறார். சமாதானத்தை கொடுக்கும்படியாக வருகிறார். இன்றைக்கு குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், ஆசிரியர் மாணவர்களுக்குள்ளே சமாதானம், கம்பெனியில மேலான அதிகாரமுள்ள தொழிலாளர்களிடத்திலே சமாதானம். அப்போ எங்கும் நாட்டுக்கு சமாதானம், கிராமங்களிலே சமாதானம், திருச்சபையிலே சமாதானம். சமாதானம் இல்லை என்றால் அங்கு மகிழ்ச்சி இல்லை. சமாதானம் இல்லை என்றால் அங்கே ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்ப அவர் சாந்த குணமுள்ளவராக வருகிறவர் சமாதானம் உள்ளவராக வருகிறார். அதை தெரியப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சமாதானத்தை இழந்து நிற்கிறாங்க, சமாதானம் இல்லாம தவிக்கிறாங்க. திருச்சபையில வாரந்தோறும் கடைசியா போதவர் சொல்வாரு, சமாதானத்தோட போய் வாருங்க. இங்க சமாதானமா சர்ச்சு முடிச்சாச்சு, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சமாதானத்தோட வாயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சமாதானத்தோட போய் வருவோம். பவுலும் அவருடைய நிருபங்கள் ஒவ்வொன்றிலும் சமாதானத்தை சொல்லுகிறார். அப்ப சமாதானம் என்பது மிக மிக அவர் சமாதானம் உள்ளவராக அந்த குருத்தோலை பவனியில கழுதை மேலே ஏறி கோவேரியில வர்றாரு. அந்த எருசலேம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏனென்றால் அந்த சமாதானம் இல்லாம போயிடுறேங்கப்பா,
சமாதானம் இல்லாம போறீங்களே அப்படின்னு சொல்லி அழுறாரு. நீங்கள் அந்த சம்பவத்தில் லூக்கா தெளிவா சொல்றாரு. அந்த 19ஆம் அதிகாரம் 42ல அவரை எல்லோரும் ஓசனா ஓசனா என்று சொல்லி பாடி துதித்து மகிழ்கிறார்கள். ஆனால் அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார். அவர் தடுக்கப்படும் போது அவர் சொல்றார், நீங்க பாடலாம் இந்த கல்லு பாடும்பா அப்படி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒரு வார்த்தையை சொல்றார். லூக்கா 19:42 நீங்கள் காண்பீர்கள் என்றால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கு. நிறைய பேருக்கு சமாதானம் மறைவா இருக்கு. அதனாலதான் சண்டை போட்டுருக்கிறான். சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, வியாதியிலும் வருத்தத்திலும் துன்பத்திலும் காணப்படுகிறார்கள். குடும்பம் மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது, சமாதானம் இல்லாம இருக்கிறது. போய் பணத்தை வீணா நீதிமன்றத்துக்கு போறான், வக்கீல்கிட்ட கொண்டு கொடுக்குறான், செவுத்துல முட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆகவே நீங்க பாருங்க, சமாதானம் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த சமாதானம் மெயினாக சமாதானம், சிலருக்கு பேரே சமாதானம் இருக்கும், அவங்க வாழ்க்கையில சமாதானமே இருக்காது. நீங்க ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல அக்கிரமக்காரங்கள், உங்கள் அக்கிரமங்களே எனக்காக என்ன பண்ணுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் செவியை அடைத்து கொள்ளுகிறது. அப்ப அவங்களை பற்றி சொல்லுகிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளில் தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, அலுவலகங்களிலே, வேலை பார்க்குற இடங்களிலே, ஒவ்வொரு இடங்களிலும் சிலர் சமாதானத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. சபைகள்லையும் சரி, போதகராக இருப்பார்கள், சபையின் நிர்வாக குழுவில் இருப்பார்கள். 2 பேர் நல்ல மகிழ்ச்சியா இருந்தாலே பிடிக்காது. என் தந்தையார் ஒரு ஊர்ல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படி இடுப்புல அப்படி கை வச்சு அப்படியே பார்ப்பாரு. ஐயா, அவன் பாக்குறான் பாருங்க, அந்த 2 பேரை பிரிச்சிருவான், இந்த வாரத்துக்குள்ள பிரிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேரை சொல்லி, ஏங்க அவ்வளவு மோசமானவரா அவரு அப்படின்னு அப்படியே பார்ப்பாரு. சட்டை பட்டன் அப்படி திறந்து விட்டுருப்பாரு. அங்க 2 பேர் சிரிச்சு பேசிட்டு இப்படி பார்ப்பாரு. என் தந்தையார் இடத்துல அந்த சபையில் உள்ளவங்க, நான் படிக்கிற காலங்களில நடந்த சம்பவங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஐயா, நான் பாக்குற பார்வை பாருங்க, இந்த வாரத்துக்குள்ள அவங்க 2 பேரையும் சட்டையை கிழிக்க வச்சிருவாங்க, சண்டை போட வச்சிருவாங்க பாருங்க. அதே மாதிரி 2 பேரும் அடிச்சு விடுவாங்க. என்ன பண்ணுவ, சிலர் பாருங்க, சிலவனை சண்டை போட வைக்கிறது அதுதான் சாடிஸ்ட்னு சொல்லுவோம். சில குடும்பம் கணவன் மனைவியா மகிழ்ச்சியா இருந்தா அதே தொழிலா இருப்பான், அவன் குடும்பம் கெட்டு போகும், அவன் குடும்பம் நாசமாய் போயிடும், அவன் அதை அறிவதில்லை. அதே தான் அங்கே சொல்லுகிறான், சமாதான வழியை அறியார்கள், இவனும் கெட்டு அவன் பள்ளத்துல விடுவான், அடுத்தவனை கெடுக்கிறதே தொழிலா வச்சிருப்பான். எப்படி கெடுக்கணும், எவன் குடும்பத்தை கெடுக்கணும், எந்த புருஷன் மனைவி 2 பேரை கெடுக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்காங்களா, எப்படி கெடுக்கணும், அப்படி அது தொழிலாவே இருப்பாங்க. அதுதான் ஏசாயா 59:8 சொல்லுகிறார், சமாதான வழியை அவர்கள் அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளில் தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இப்படிப்பட்டவன் குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்தாலும் சரி, அங்கே போட்டே சிலவன் சமாதானத்தை கெடுக்கிறவன் இருப்பான். எத்தனையோ குடும்பங்கள் அங்கி போட்டவனாலே கெட்டு போனது உண்டு, சபை கெட்டு போனது உண்டு. அதுபோல மூப்பராக இருப்பான், சபையை கெடுப்பான், குடும்பத்தை கெடுப்பான். இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், தேசங்களை பாருங்கள், வீட்டுக்கு வீடு சண்டை, தெருவுக்கு தெருவுக்கு சண்டை. அது கோல் சொல்லுகிறவன் சண்டையை மூட்டுகிறான். இங்க இருக்கிறத அங்க போய் சொல்லுவான். இப்ப பாத்தீங்கன்னா செல்போன்லயே வந்து போச்சு, இங்க அவன் பேசுறத அப்படியே எடுத்து அதுல எதை கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பான். உங்களை பற்றி இப்படி சொன்னான்னு சொல்லி போடுற வேலையை செய்வான். அந்த சண்டையை மூட்டி விடுகிறவன் சமாதான வழியை அறியார்கள், இவர் சாந்த குணம் உள்ளவராய் வந்தார், சமாதானம் உள்ளவராக வந்தார். இன்னைக்கு அறியாதவர்கள், நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை, சமாதான கர்த்தராகி அவரை அறியவில்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல்
வந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானம் செய்கிறவர்களாக இருங்கள். குடும்பத்திலும் சரி, சபைகளிலும் சரி, வாழுகிற இடத்திலே, கம்பெனியிலே, தெருக்களிலே, நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ சமாதானம். அதான சொல்லுகிறார், சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்தை வைக்கிறவர். நீங்க சமாதானம் செய்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். சமாதானம் செய்கிறவர்களாக ஆண்டவர் எத்தனையோ பேரை சுகமாக்குறார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு பெண், 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவன், சமாதானம் இல்லை. டாக்டர்கிட்ட போறா, பணம் செலவு பண்றா, என்னென்ன உண்டோ எல்லாம் செய்து பார்க்கிறா, மன அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, வேதனை வேற. அந்த இயேசு வருகிறார் கேள்விப்பட்டு, அவர் வஸ்திரத்தை தொட்டாயிலும் அங்கே சமாதானத்தை பெறலாமா என்று சொல்லி அங்கே பார்ப்பாரு. அப்ப அந்த வஸ்திரத்தை தொட்டாய்கள் அவள் தொழுகிறாள். இயேசு அங்கே சொன்ன ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய். அருமையாக அந்த அற்புதத்திலே பாருங்கள், நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆகவே நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த குருத்தோலை பண்டிகையிலே ஓசனா ஓசனா என்று பாடி ஆர்ப்பரிக்கிற நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளாக, வேலை பார்க்கிற இடத்திற்குள்ளாக, வாழுகிற பகுதியிலே, திருச்சபையிலே சமாதானம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, உங்கள் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே உங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சாந்த குணம் உள்ளவராய் வந்தார், சமாதானம் உள்ளவராக வந்தார். கடைசியாக அவர் தாழ்மை உள்ளவராக வந்தார். அவர் இந்த குருத்தோலை பண்டிகை நாளிலே நீங்கள் பார்க்கும்போது தாழ்மை உள்ளவராக, அவர் முற்றிலுமாய் தன்னை அவர் என்ன செய்தார்? தாழ்த்தினார். அங்கே தன்னை கழுதையின் மேல் ஏறி வரும்படியாக செய்து தன்னை முற்றிலும் அங்கே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும்போது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவே நீங்கள் தாழ்த்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மை உள்ளவர்களாக காணப்படுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். என்னை இப்படி சொல்லிட்டானே, என்னை இப்படி பண்ணிட்டானே, தாழ்மைப்படுங்க. தாழ்மைப்படும்போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தொழில்கள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் கம்பெனிகள், வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் நீங்கள் மேன்மையுள்ளவராக இருப்பீர்கள். அந்த குருத்தோலையிலே அவர் செய்த பெரிய ஒரு மகத்தான ஒரு காரியம், சாந்த குணம் உள்ளவராய் வந்தார். அவர் பெரிய நியாயாதிபதி, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, அண்ட சராசரங்களை படைத்தவர். உலகம் அவர் மூலமாய் உண்டானது. ஆனால் அவர் ராஜாதி ராஜாக தன்னை தாழ்த்துறதுக்கு அவர் செய்த ஒரு காரியம் யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 4:5 சொல்லப்படுகிறது. தன்னுடைய அந்த இதை மேல் தொண்டை காட்டி இடுப்புல கட்டி சீஷருடைய கால்களை என்ன செய்கிறார்? கழுவுகிறார். தன்னுடைய அந்த ட்ரெஸ்ஸாலே கால்களை துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் முற்றிலும் தாழ்த்துகிற ஒரு காரியம். இன்றைக்கு நீங்களும் தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள். இந்த குருத்தோலை பண்டிகை ஓசனா என்று சொல்லி பாடி ஆர்ப்பரிக்கிற நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்கள், தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். ஒரு முறை ஒரு பேராயர் கைது செய்யப்படுகிறார். இது கிறிஸ்து பிறகு 821ஆம் ஆண்டிலே நடந்த ஒரு காரியம். அவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் வைக்க, பொறாமை நிமித்தமாக குற்றச்சாட்டுகள். அப்ப அவர் அங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்படுகிறார். ஆனாலும் அவர் கவலைப்படலை, அவர் பயப்படலை, தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறார். அந்த நாட்கள்ல குருத்தோலை பண்டிகையிலே ராஜாவும் கலந்து கொள்வார். அந்த சிறைச்சாலை வழியாக வரும்போது அவர் ஒரு பாடல் எழுதி பாடுகிறார். அப்ப அந்த இடத்துல ராஜா நிப்பாட்டி அந்த பாட்டை கேட்கிறார். கேட்டுட்டு, இவர் ராஜ துரோகி அல்ல, இவர் குற்றவாளி அல்ல, இவரை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி விடுதலை செய்து மீண்டும் அவர் எந்த இடத்துல பேராயராக பணியாற்றாங்க அவரை பணியாற்றும்படியாக செய்தார். தியோடர் என்று சொல்லுகிறவர் அந்த கிறிஸ்துவின் 800 அந்த டைம்ல எழுதப்பட்ட ஒரு பாடல். இன்னைக்கும் குருத்தோலை பண்டிகையிலே எல்லா சபையிலும் பாடுகிற ஒரு பாடல்.
ஒரு சரணம் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே கர்த்தாவின் நாமத்தாலே வரும் கோமானே நீர் தாவீதின் ராஜமைந்தன் துதிக்கப்படுவீர். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே முன்னே கூறு தோலை கொண்டேகினார் போலும் மண்டாட்டு கீதம் தோத்திரம் கொண்டுமாய் சேவிப்போம். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே. ஆம், எங்கள் அன்பின் பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்மை போல சாந்த குணம் உள்ளவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக நீர் மாற்றும். எல்லாருக்கும் சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்பட்டு ஆசீர்வாதத்தை அவர்களும் அவர்கள் பின் சந்ததிகளும் சுதந்திரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.